பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, ஆம், இப்படிதான் பிலாத்து யூதேய தேசத்து தேசாதிபதி அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ என்னிடம் பேசுகிறது இல்லையா? நான் நினச்சேன்னா உன்னை சிலுவையில் அறைய முடியும், உன்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதிகாரமாக சொல்கிறான். ஏன்னா அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்குது. ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா 19:11 யோவானில், இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆம், பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு அதிகாரம் உனக்கு இராது. யூ டோன்ட் ஹவ் எனி அத்தாரிட்டி ஓவர் மீ unless it is given from above, மேலே. ஆம், அதே மாதிரி தான் இந்த வார்த்தை நம்மை தொடுகிறது. பார்க்குற சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, தேவனை அறியாத இருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய, அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலும், அது உங்களுக்கு வர வேண்டியதாக இருந்தால் அதை ஒருவனும் ஒருத்தியும் தடை செய்ய முடியாது. எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. எந்த அதிகாரம் துரைத்தாலும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அது நாம் தேவ பிள்ளைகள், நாம் தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், நாம் தேவனுக்கென்று நாம் வாழ்கிறவர்கள். அதனால் நமக்கு எந்த காரியம், இது எனக்கு வரலை, அது கிடைக்கல, என்ன ஆகும், எப்படி ஆகும் அப்படின்னு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய உங்களை கட்டுவதுக்கோ, உங்களை முன்னேற விட செய்யாமல் இருக்கிறதுக்கோ, உங்கள் காரியங்களை தடை செய்வதற்கோ, உங்கள் கையீட்டு செய்யும் வேலைகள்லாம் அதை தடை செய்வதற்கோ ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. பரத்திலிருந்து உண்டான ஒழிய. நீங்கள் சொல்லுங்கள், பிசாசை பார்த்து என் முன்னேற்றத்தை, என் ஆசீர்வாதத்தை, என் நன்மையை, என் சுகத்தை, என் வாழ்நாளை, என்னுடைய எதிர்காலத்தை நீ தடை செய்ய முடியாது. முன்னேறி செல்ல நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ விழுந்து போனவன். பரத்திலிருந்து உன்னாலுடைய எங்கள் அப்பா பிதாவிய தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்தாதான் உன்னால் என்னை என்ன செய்ய முடியும். ஆனால் அவர் உன் கையில் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். எல்லாவற்றையும் அவர் ஜெயம் கெடுத்தார். இன்று இதை பார்க்க ஒவ்வொருக்கும் ஜெயம், எல்லா காரியத்திலும் ஜெயம். வெளியே புறப்பட்டு போங்கள். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு